ஒரு முக்கியமான பொறுப்புக்கு, ஒரு பதவிக்கு ஒருத்தவங்கள நாம் தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி அவங்க ஜாதகத்தை வாங்கி பார்த்து, அவங்க ஜாதகம் நல்லா இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. 9ஆம் இடம், லக்னத்திலேருந்து 9ஆம் இடம், அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அந்த 9ஆம் இடம் நல்லா இருந்தால் தான் தான் எந்த குலத்தில் பிறந்திருக்கிறார்களோ, எந்த இனத்தில் பிறந்திருக்கிறார்களோ அந்த இனத்தை அவங்க தூக்கி நிறுத்துவாங்க, அந்த குலத்தை அவங்க உயர்த்துவாங்க. ஏன்னா 9ஆம் இடம் அதுதான் அப்பா ஸ்தானம். அப்போ அப்பா தான் வம்சத்தை குறிக்கக்கூடியவர். அப்பா தான் எல்லாத்தையுமே நமக்கு தரக்கூடியவர். அப்பா மூலமாக தான் பல சொந்த பந்தங்கள், இனங்கள் இதெல்லாமே உருவாகுதுங்க. அப்போது ஒரு பெரிய இயக்கம் அல்லது சங்கம், அந்த மாதிரி சங்கத்தில் கூட ஏதாவது பெரிய முதலீட்டில் ஏதாவது ஒன்று ஆரம்பித்து வச்சுருக்கீங்க, ஒரு ட்ரஸ்ட்டே இருக்குது. ட்ரஸ்ட்டுனாலே நம்பிக்கை தான். அந்த ட்ரஸ்ட்டில் ஒருத்தரை ஒரு உறுப்பினராக சேர்க்கணும், அல்லது அவங்களுக்கு ஏதாவது ஒரு பொறுப்பை கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அந்த ட்ரஸ்ட்டுக்கு அவர் ஒழுங்காக இருப்பாரா, அதில் இருக்கிற பணத்தெல்லாம் அவர் ஒழுங்காக எடுத்து உருப்படியான விஷயங்களுக்கு செலவு பண்ணுவாரா, அல்லது உருட்டிக்கிட்டு அவர் எடுத்துகிட்டு போயிடுவாரா, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. அதான் ஒருத்தவங்களை ஒரு பதவியில் உட்கார வச்ச பிறகு அவர் சரியில்லை, நான் என்னமோ நினச்சேன் அவர் ரொம்ப நல்லவர்னு, ஆனால் கடைசியில் இவ்வளோ பணம் கையாடல் பண்ணிட்டு போயிட்டார், பொய் கணக்கு எழுதி வச்சுட்டு போயிருக்காரு, சங்கத்தில் எல்லாருக்கும் செய்தேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் செய்யாமல் போயிட்டார் அப்படின்னு சொல்கிறதுல அர்த்தமே கிடையாதுங்க. அதனால தான் ஒரு பதவியில் நாம் ஒருத்தவங்களை உட்கார வைக்கிறோமா, அதுவும் பணம் விஷயங்களில் ஒருத்தவங்களை உட்கார வைக்கிறோமா, அவங்கள அவங்க ஜாதகத்தை வாங்கி பார்க்குறது நல்லதுங்க. ஏன்னா 9ஆம் இடத்துக்குரிய கிரகம் வலுவடைந்திருந்தால் தான் அவங்க அந்த இனத்துக்கு பெருமை சேர்ப்பாங்க. அந்த இனத்தில் நல்லா படித்து ஒரு பெரிய சயின்டிஸ்டாக வர்றது, அல்லது ஒரு அமைச்சர் ஆகிறது, அல்லது முதல்வர் ஆகிறது, அல்லது ஜனாதிபதி ஆகிறது, கவர்னர் ஆகிறது, அல்லது ஒரு நோபல் பரிசு பெறக்கூடிய அளவுக்கு அந்த இனத்துக்கே பெருமை சேர்த்துட்டாருங்க. அவர் பேர் சொன்னாலே எங்கள் இனத்தை சார்ந்தவங்கள்லாம் ரொம்ப அவரை மதிப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இல்லைங்களா. அவங்களாம் யார்? 9ஆம் இடம் நல்லா இருக்கிறவங்களால தான் அது மாதிரிலாமே வர முடியுங்க. அப்போது ஒரு ஜாதகத்தில் ஒருத்தவங்க ஜாதகத்தில் 9ஆம் இடத்துக்குரிய கிரகம் பலவீனம் ஆயிட்டால் தன்னுடைய இனத்தையே கொஞ்சம் காட்டி கொடுப்பாங்க. அதான் 9ஆம் இடத்துக்குரிய கிரகம் பாவகிரகங்களோட சேரக்கூடாது, பாவகிரகங்களுடைய பார்வையை பெறக்கூடாது, பாதகாதிபதியோட சேர்க்கை பாதகஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறது, பரல்கள் எண்ணிக்கையில் குறைவாக எண்ணிக்கை பரல் வாங்கிறது, இந்த மாதிரி 9ஆம் இடத்துக்குரிய கிரகம் பலவீனமாக இருக்கும் பொழுது அவங்க தான் தன்னுடைய இனத்துக்கு, தன்னுடைய குலத்திற்கு துரோகம் செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. சிலர்கிட்டலாம் நீங்கள் உட்கார்ந்து பேசுங்க, அதாவது ஒரு பதவி கொடுக்குறேன் அல்லது ஏதாவது ஒரு பெரிய தொகை கொடுக்குறேன்னா அவங்க இனத்தையே காட்டி கொடுத்துட்டு அந்த பணத்தையோ அல்லது அந்த பதவியையோ அவங்க வாங்கிக்கிட்டு அந்த சுகத்தை அவங்க அனுபவிக்க ஆரம்பிப்பாங்க. ஆனால் 9ஆம் இடத்துக்குரிய கிரகம் ஒருத்தர் ஜாதகத்தில் நல்லா இருந்தால் கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாலும் நான் என்னுடைய இனத்துக்கு எதிராகவோ குலத்துக்கு எதிராகவோ நான் எந்த வேலையும் பார்க்க மாட்டேன், எதுவும் செய்ய மாட்டேன், எழுந்து வெளியில் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குறுக்கு வழியில் வந்தவங்கள உடனே மடக்கி அனுப்பிச்சிடுவாங்க. அப்போது ஒருத்தருடைய ஜாதகம்தான் அவருடைய நடவடிக்கைகளை, குணாதிசயங்களை, நடத்தை கோலங்களை, அவங்க வருங்காலத்தில் என்ன மாதிரி இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான நிலைமைகளை நமக்கு எடுத்து சொல்லுதுங்க. அதனால் ஜோதிட சாஸ்திரம் அப்படிங்கிறது நல்லா வருவோமா, முன்னுக்கு வருவோமா, பணக்காரங்களாக ஆவோமா அப்படின்னு பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களில் நல்லவங்க யார், அல்லாதவங்க யார், யார்கிட்ட பழகலாம், யார்கிட்ட ரொம்ப பழகக்கூடாது, யார்கிட்ட பொறுப்பை ஒப்படைக்கலாம், யார்கிட்ட எதையுமே ஒப்படைக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து கொள்வதற்காக உணர்த்தப்பட்ட ஒரு அற்புதமான கலையாக இருக்கிறதுனால ஜோதிடத்தை அறிந்து கொள்வோம். ஜோதிடம் மூலமாக நம்மை சுற்றி இருப்பவர்களை அறிந்து கொள்வோம். ஜோதிடம் மூலமாக எல்லோருக்கும் உதவுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, புந்தி வாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு பொன்னையும் பொருளையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாகவே அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.